அனைவருக்கும் வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் 2 பணிகள் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அதனை விரிவாக்கம் செய்யவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மாநில அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த காணொளியில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் 2 விரிவாக்கம் பற்றிய சில முக்கியமான தகவல்களை காண நாம் காணொளிக்குள் செல்லலாம். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டப் பணிகளானது சென்னையில் பல்வேறு இடங்களில் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கட்டம் 2 விரிவாக்க திட்டத்தின் ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. சென்னை மெட்ரோ கட்டம் 2 விரிவாக்க திட்டம் என்ன? எங்கிருந்து எதுவரை நீடிக்கப்பட்டுள்ளது? அடிப்படை தகவலை நாம் இப்போது பார்க்கலாம். கட்டம் 2இல் 3 வழித்தடங்கள் சுமார் 116.10 கிலோமீட்டர் தூரத்திற்கு 119 ரயில் நிலையங்களை அமைக்கும் பணி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த 3 வழித்தடங்களையும் விரிவாக்கம் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளையும் தொடங்கியுள்ளது. அதாவது கட்டம் 2இல் வழித்தடம் எண் 3 பொறுத்தவரை மாதவரத்திலிருந்து சிறுசேரி வரை செல்கிறது. இதனுடைய விரிவாக்கமானது சிறுசேரியிலிருந்து கேளம்பாக்கம் வழியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை 23.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீடிக்கப்படவுள்ளது. இது 12 உயர்மட்ட ரயில் நிலையங்களுடன் 5458 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படவுள்ளது. இந்த இடங்களில் மெட்ரோ அமைப்பிற்கான பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் தற்போதைக்கு மாநகர பேருந்து சேவைகளை சென்னை மெட்ரோ நிறுவனம் பரிந்துரை செய்கிறது. 2ஆம் கட்ட திட்டப்பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு தொழில்துறை மற்றும் குடியிருப்பு மேம்பாடுகளை கொண்ட திருப்போரூர் மகாபலிபுரம் வழியாக கேளம்பாக்கத்தின் தெற்கு விரிவாக்கத்தில் மேலும் ஆய்வு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. அதேபோல் வழித்தடம் எண் 4ஐ பொறுத்தவரை கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி புறவழி சாலை வரை செல்கிறது. இதனுடைய விரிவாக்கமானது பூந்தமல்லி புறவழி சாலையிலிருந்து புதிதாக வரவிருக்கும் பரந்தூர் விமான நிலையம் வரை நீடிக்கப்படவுள்ளது. இந்த அறிக்கையின்படி இந்த வழித்தடத்தின் மொத்த நீளம் 43.63 கிலோமீட்டர். இந்த வழித்தடத்தில் மொத்தம் 19 மெட்ரோ ரயில் நிலையங்கள் வரவுள்ளன. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 10,712 கோடி ரூபாய் செலவு ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரந்தூரில் கட்டப்படவுள்ள புதிய விமான நிலையம், திருமழிசையில் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தடத்தின் எதிர்கால வளர்ச்சி போன்ற முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மக்கள் பயன்பாட்டிற்கான துரித போக்குவரத்து அமைப்பை நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது.
வழித்தடம் எண் 5 பொறுத்தவரை மாதவரத்திலிருந்து கோயம்பேடு வழியாக சோழிங்கநல்லூர் வரை செல்கிறது. இதனுடைய விரிவாக்கமானது கோயம்பேடிலிருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை 16.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீடிக்கப்படவுள்ளது. 15 உயர்மட்ட ரயில் நிலையங்களுடன் 6376.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படவுள்ளது. தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் பட்டாபிராமத்தில் எதிர்கால வளர்ச்சி போன்ற முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு ஆவடி முதல் பட்டாபிராம் வரையிலான விரிவாக்கத்தை விரிவான திட்ட அறிக்கை கட்டத்தில் ஆராயலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இந்த வழித்தடம் முழுவதும் உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்படவுள்ளது. உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுவதால் கட்டுமான பணிகளின் செலவுகளும் நேரமும் குறையும். பொதுவாக கட்டம் 1லும் 2லும் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரு ரயில் நிலையம் என்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் விரிவாக்கத்திற்கான இந்த புதிய அறிக்கையில் முதல் முறையாக வழித்தடம் எண் 4இல் 7 முதல் 10 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் ரயில் நிறுத்தம் செயல்படவிருக்கிறது. இதற்கான காரணம் சென்னையிலிருந்து புதிதாக கட்டப்படவிருக்கும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு பயணிகள் விரைவாக செல்ல முக்கியமான மெட்ரோ ரயில் நிலையங்களில் மட்டும் நின்று செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்க திட்டமானது 2027இல் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொளியில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளிக்கு மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.